பொதுவாக தனுஷ் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி பட விழாக்கள் எதுவாக இருந்தாலும் என்ன பேச போகிறார், என்ன பேசு பொருளாக மாறும், என்ன விவாத பொருளாக அதை வந்து கொண்டு வந்து நிறுத்தலாம், அது வழக்கமாக நடக்கிறது ஒன்று. உடனே குபேரா ஆடியோ லான்ச்சில் கூட சொன்னார், என்னுடைய ஒரு செங்கலை கூட யாராலையும் பிடுங்க முடியாது, நான் எப்போவுமே ஸ்ட்ராங்கு, என்னை என்ன வேணாலும் பண்ணாலும் சரி, வந்து என்னை ஒன்றுமே பண்ண முடியாதா, ஒரு செங்கல் கூட உருவ முடியாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. பெரிய யார் தனுஷ் பின்னாடி இருந்து இயக்கிறது, ஏன் முதல்ல கொடுத்தது, தொடர்ச்சி அந்த விமர்சனம் இருக்குது. எப்போ இந்தியாவில் இருக்கிற குடும்ப நல கோர்ட்டில் யார் டைவர்ஸ்க்கு வந்தாலும் அப்ளை பண்ணாலும் அதுக்கு தனுஷ் தான் காரணமா அப்படின்ற அளவுக்குலாம் கூட பேசிட்டு இருந்தாங்க. இட்லி கடையோடைய விழா நடக்கிறத தாண்டி என்ன பேச போகிறார் தனுஷ் அப்படின்னு. தனுஷ் பேசுறதுக்கு முன்னாடி அவருடைய மேனேஜர் ஸ்ரேயஸ் அவர் என்ன சொன்னார்னா, 2 விதமா வந்து மேலே வர்றதுக்கு, புகழ் பெறத்துக்கு 2 விதமா முயற்சி பண்ணுவாங்க. அந்த 2 விதமா முயற்சி பண்றவங்க யாரு, அதன் பின்னணியில என்ன அப்படின்னு அவர் ஒண்ணு பேசியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் வந்து, நான் வந்து தனுஷோடைய முதுகுல குத்த விரும்பல, அப்படியாப்பட்டவன் நான் கிடையாது அப்படின்னு பேசுறது இன்னொன்னு. இதெல்லாம் மீறி தனுஷ் என்ன பேச போகிறார், இந்த 2த்தையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். இவங்க 2 பேர் தனுஷோடைய மேனேஜர் பேசுறதையும் ஜிவி பிரகாஷ் பேசுறதையும் நம்ம பார்ப்போம். தனுஷ் பேச போறது என்ன அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். வழக்கமான அதே ரஜினி ஸ்டைலில் அதே விதத்தில் பேசுறது. அவர் சொன்னது என்னன்னா, எப்போ ரைட்டு எல்லாரும் வந்து ஹீரோ படம் பண்ணுறீங்க, ஹீரோவா படம் பண்ணும்பொழுது தலைப்பு ஹீரோவுக்கான தலைப்பாக தானே இருக்கும். அசுரன், ராயன், அது இது, கபாலி, காலா அப்படின்னு தானே இருக்கும். இது என்ன சாமி இட்லி கடன் வச்சிருக்கிற, அது என்ன காரணம் அப்படின்னு. நான் சின்ன வயசுல எங்க அம்மா வந்து வெக்கேஷனுக்காக சொந்த ஊர் கூட்டு போகும்போது அங்க ஒரு இட்லி கடை இருக்கும். இட்லி சாப்பிட்றதுக்கு எனக்கும் என்னுடைய அக்காங்களுக்கும் ரொம்ப ஆசை. அந்த இட்லி சாப்பிட்ற அளவுக்கு கூட எங்ககிட்ட காசு கிடையாது. அப்ப என்னன்னா, ஒரு குளத்துல இறங்கி பூ பறிக்கணும். எவ்வளவு சீக்கிரமா பூ பறிச்சு எவ்வளவு பூவை பறிச்சு கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி காசு கொடுப்பாங்க. அந்த இட்லி சாப்பிட்ற ஆசையில நானும் என் சகோதரிகளும் இறங்கி பூ பறிப்போம். பூ பறிச்சு அரைக்கப்புறம் பூ பறிச்சு 2000 ரூபாய் கையில் கொடுப்பாங்க. 2000 ரூபாய்க்கு ஓடி போய் ஒரு 5 இட்லி சாப்பிடுவோம். இன்னைக்கு உலகம் முழுக்க பயணிச்சிருக்கிறேன், உலகம் முழுக்க போறேன், பல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றேன், பல 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்து நான் சாப்பிடாத உணவே கிடையாது. ஆனா அன்னைக்கு சாப்பிட்ட அந்த 5 இட்லி இருக்குங்களா, அந்த சுவை இன்னும் மாறவே இல்லை. அதுதாங்க ரியல். அதனாலதான் இந்த படத்துக்கு அங்கிருந்து நான் கதையை எடுத்தேன். அதனால தான் இதுக்கு இட்லி கடைன்னு பேர் வச்சேன் அப்படின்னு. எல்லாரும் வழக்கமா ஜெயிச்சவங்க சொல்ற ஒரு கதை தானே வந்து, எல்லாரும் ஜெயிச்சவங்க சொல்றது தானே. போராடி வந்த நான் வந்து சொத்துக்கு தண்ணி இல்லாட்டி அடிச்சேன். பாண்டி பஜாரில் வந்து பிளாட்ஃபார்மில் படுத்திருந்தேன். எஸ்எஸ்சி சொல்லுவார் அடிக்கடி, பிளாட்ஃபார்ம்லேயே போய் படுத்து காமிச்சார் அவர். ஒரு சேனலுக்கு கூட்டு போய் நாயுடு காலுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் வந்து, கொஞ்ச நாள் சென்னையில் வீடு இல்லாமல் அங்கே போர்வை போட்டுன்னு படுத்து பார்ப்பலையா, இப்போ நடிச்சு காமிச்சாப்புல. வடிவேல் வந்து ராஜ்கிரண் ஆஃபீஸ்லேயே படுத்து கிடந்தார் வந்து. அங்கே போய் டீ வாங்கி கொடுக்குறது, சிகரெட் வாங்கி கொடுக்குறது தான் அவருடைய வேலை. எல்லாரோட பின்னணியில் இருக்குது. இப்போ தனுஷ் சொன்னது கூட எப்படின்னா, ரஜினியை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரஜினி பல பல பேட்டிகளில் பல விழாக்களில் சொன்னது அப்படிதான். நீங்களாம் போறீங்க, ஜாலியாக போறீங்க, ஒரு டீ சாப்பிட்றீங்க, ஒரு காஃபி சாப்பிட்றீங்க, ஒரு டிஃபன் சாப்பிட்றீங்க, போய் உட்காந்து ஒரு சரவண பவனில் ஒரு 2 இட்லி ஒரு காஃபி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. என்னாலும் அது முடியல சாமி, முடியாது சாமி என்னால். நான் அப்படி சாப்பிட்றதா இருந்தால் ஒரு சரவண பவனையும் அடையார் ஆனந்த பவனையும் விலை கொடுத்து வாங்கி எல்லாரும் வெளியே தள்ளிட்டு நான் மட்டும் உட்காந்து சாப்பிட்டு வந்துடணும், இதுதான் என் நிலைமை அப்படின்ற. அதுவும் ஓகே, இன்னைக்கு தனுஷ் ரோல்ஸ் ராய் வச்சிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒவ்வொரு விழாக்களையும் தனுஷ் பார்த்தீங்கன்னா தன் மீது ஒரு பரிதாபம் வரக்கூடிய ஒரு விஷயமா, தான் இப்படிலாம் லோல் போட்டு லொங்க அழிஞ்சு இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லக்கூடிய விஷயமா. எனக்கு என்ன ஒரு பெரிய டவுட்னா, இவர் சின்ன பையனா இருக்கிற காலத்தில் கஸ்தூராஜா ஒரு அசோசியேட் டைரக்டர் ஆகிருப்பாரு. ஒரு அசோசியேட் டைரக்டர் நல்ல சம்பளம் தான் கொடுத்துருப்பாங்க. இயக்குனர் விசு கிட்ட தான் இருந்தார் வந்து. அப்படின்னு 4 இட்லிக்கு வெளியூர் போய் அந்த 4 இட்லியை சாப்பிட்டுட்டு அதுக்காக வந்து பூ பறிச்சேன்னு சொல்றது. ஏன்னா ராயல்னு அப்படி தான் சொல்லிட்டு இருந்தார் வந்து. நான் ரொம்ப லோலேருந்து வந்தவங்க வந்து, நான் வந்து சைக்கிளில் தான் எங்கே பார்த்தாலும் போவேன். யாராவது ஒரு பொம்மை கார் வச்சுருந்தாங்கன்னா, ஏன் அந்த பொம்மை கார் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்பேன். எவனும் கொடுக்க மாட்டான். இன்றைக்கி ரோல்ஸ் ராய் வாங்கியிருக்கிறேன் நான் அப்படின்னு. இது என்னன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து பாரியா வந்து இன்னும் வந்து நான் வந்து சொல்லலாம் கிடையாது, நான் ஒரு உயரத்துக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகே, அது எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம் தான் வந்து. இந்த 4 இட்லிக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் வேணுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு நிகழ்ச்சி சுவாரஸ்யத்துக்கு சொல்லலாம். அதை தாண்டி வந்து ராஜ்கிரண் அவரை பற்றி தான் முதல்ல சொன்னார் வந்து. எங்கள் அப்பாவுக்கு முதல் பட ஹீரோ ராஜ்கிரண், எனக்கு வந்து முதல் பட ஹீரோ பவர் பாண்டி அப்படின்னாரு. ஓகே, ஆனால் ராஜ்கிரண் ஒரு காலகட்டத்தில் வந்து சென்னை நந்தபாக்கம் டிஃபென்ஸ் காலனி
நம்ம ஜெயா டிவி பின்னாடி தான் வீடு இருந்தது, இப்போ இருக்குன்னு நினைக்கிறாங்க தான். அங்கே வந்து ரொம்ப காலம் வந்து பட வாய்ப்புகள் இல்லாமல் பொருளாதார சிக்கல் இருந்தாப்புல வந்து அவர் ஏற்றி விட்டவங்க வளர்த்து விட்டவங்க வடிவேல் உட்பட நான் சொல்கிறேன், யாரும் போய் அவரை கண்டுக்கல. நான் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன், யாருக்கிட்டையும் அவர் போய் கேட்கல, அது வேறு விஷயம். யாருக்கிட்டையும் அவர் போய் கேட்கல. நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த இடத்துல நந்தம்பாக்கத்தில் உள்ள டிஃபென்ஸ் காலனியில் நான் போய் இன்டர்வியூ பண்ண சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பாயில் படுத்திருந்தார். பட வாய்ப்புகள் இல்லை, பல பெரிய நஷ்டம், கடன், அவரு மீள முடியல. ஓகே, அதெல்லாம் சொல்லுவாங்களாம் தாண்டி ரைட்டு. இன்னைக்கு அதை பேசியிருக்காரு. வந்து பொதுவாக வந்து தனுஷ் வந்து ஏன் சொந்த பிரச்சனைகளை பேசி வந்து அவர் ஒரு மாதிரி ஒரு பப்ளிசிட்டியை தேடிக்கிறாரு எல்லா விழாக்களையும் அப்படின்றாங்க. அது அவருடைய விருப்பம். அதை தாண்டி அந்த மாலை ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து ஆங்கர் கேட்குறாங்க வந்து இந்த மாலையோட ரகசியம் என்ன தனுஷ் அப்படின்னு கேட்குறாங்க. அது இப்போ நான் சொல்கிறேங்க, எங்கள் தாத்தா வந்து இந்த மாலையை 40 வருஷமாக போட்டிருந்தாரா, எங்கள் பாட்டி இதை கட்டி என் கழுத்தில் போட்டாங்க, உங்கள் தாத்தா போட்டிருந்ததுன்னு. அதை நான் போட்டுக்கிட்டேன். அது போட்ட பிறகு ஏகப்பட்ட பப்ளிசிட்டி ஆகிடுச்சு, நிறைய பேர் அந்த மாலையை போட ஆரம்பித்தாங்க. ஆன்லைனில் தனுஷ் போட்டிருக்கிற மாலை அப்படின்னு சொல்லி விற்பனையெல்லாம் செய்தார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் அது சொல்லிட்டு இருந்தார். அதை தாண்டி வந்து நான் என் மகனுக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறேன். இதுதாங்க தனுஷுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது பாசிட்டிவ் கொடுக்குற ஒரு விஷயம். ஒரு சமீபத்தில் ஒரு நடிகர், அவருக்கு ஒரு விவாகரத்து பிரச்சனை வந்தப்போ அவர் அந்த குழந்தைங்கள்லாம் விட்டுட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு, அவருடைய காதலியோட நின்று போஸ்ட்லாம் கொடுத்தாரு, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் தனுஷ் கிட்ட இருக்கிறதுனா விவாகரத்து ஆச்சு, ரைட் அப்ளை பண்ணியிருக்காங்க, இன்னும் இதுவாக இருக்குது. ஒரு ரஜினியோடைய மாப்பிள்ளை தான் போயஸ் கார்டன்லேயே அவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே மிகப்பெரிய மாளிகை கட்டியிருக்காரு, அதெல்லாம் ரைட்டு. இன்னும் அவருடைய குழந்தைங்களை விடலை, அவங்க அப்பா அம்மா விடலை, ஒரே வீட்டில் வச்சுருக்காரு. ஏன்னா நீங்கள் கஸ்தூராஜா ஆஃபீஸ் அவருடைய ராஜமன்னா ஸ்ட்ரீட்டில் இப்போ அங்கே இருக்கார் மாரிச்சன் தெரியல, டி நகரில் போனீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்தில் அந்த குடும்ப உறுப்பினர் அத்தனை பேர் கீழே இருக்கிற மாதிரி ஒரு படம் ஒன்று வரைஞ்சிருப்பாங்க. தனுஷ் தான் ஆலமரம், தனுஷ் உன்னுடைய நிழலில் நாங்கள் அப்படின்னு. அதுதான் வந்து ஒரு 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 பையன் ஒரு தலைமுறையே மாற்றிருக்கிறாப்புல. எங்க பொட்டியை கட்டின்னு தேனி கிளம்பலாம் எல்லாரும், அவ்வளோதான், எங்கள் கடனாகி போச்சு, கிளம்பலாம், நம்ம சொந்த ஊருக்கு போயிடலாம், அங்கே போய் ஏதாவது விவசாயம் பண்ணிக்கலாம், ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டைரக்டர் கிளம்புறாரு ஃபேமிலியோட. அப்படின் பொழுது நான் உங்கள் வாழ்க்கையை நான் மாற்றுறேன் அப்படின்னு ஒரு பையன் மாற்றி காமிக்கிறான், அவங்க குடும்பம் மாற்றி காமிக்கிறான், ஒரு உச்சத்துக்கு போகிறான், அதுக்கான வளர்ச்சிகள்லாம் இருக்குன்னு அப்படின்னா அது தனுஷ் தான். அதை மாற்றுக்கிறது கிடையாது. அதே சமயத்தில் அதிக கான்ட்ரவர்சியை சம்பாதிச்சது தனுஷ் தான், சம்பாதிச்சுக்கிட்டு தனுஷ் தான். ஆனால் எந்த பதிலும் இருக்கவே இருக்காது. குறிப்பாக ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வீட்டில் மாப்பிள்ளையா போயிட்டாருன்னு பல பேருக்குலாம் காண்டெலாம் இருந்தது. இந்த காண்டோட வெளிப்பாடெலாம் இருந்தது. நான் அதே இடத்துல ஒரு வீடு கட்டுற மாதிரியா, பங்களா கட்டுற மாதிரியா கட்டிலாம் காமிச்சாரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இட்லி கடையினுடைய பெரிய ஹைலைட்டான ஸ்பீச்சாக இருந்தது வந்து ஸ்ரேயஸ். இவர் தான் தனுஷுடைய நிழல் மேனேஜர், எல்லாம் அவர் தான். அவர் என்ன பேசுகிறாருன்னா, ஒருத்தர் ஃபேமஸ் ஆகணும்னா 2 விதமாக ஃபேமஸ் ஆக வேண்டியதாக இருக்கும். ஒன்று என்னன்னா, கஷ்டப்பட்டு உழைச்சி ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி ஒரு உயரத்தில் போய் உட்காருவான், ஃபேமஸ் ஆகிடுவான். இன்னொருத்தன் என்ன பண்ணுவானா, அந்த உயரத்தில் உட்காந்தா பாருங்க, அவனை போய் அடித்து ஃபேமஸ் ஆவான் அப்படின்னு யாரை சொல்கிறாருன்னு நிறைய டிஸ்கஷன் நேற்று போயிட்டே இருந்தது. நிறைய அந்த சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்து ஓப்பனாகவே அடித்தாப்புல. அப்படி தனுஷ் எல்லாம் அடிச்சிருக்காங்க, அடித்து ஃபேமஸ் ஆகியிருக்காங்க. ஃபேமஸ் ஆனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்யூட்டர் முன்னாடி போய் உட்காந்துன்னு அவங்க ஒரு அரசியல் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணாதீங்க. நானே கேட்பேன் தனுஷ்கிட்ட, ஏன் சார் மௌனமாகவே இருக்கிறீங்க, ஏன் சார் சைலண்டாகவே இருக்கீங்க, ஏதாவது ஒரு ரியாக்ஷன் காட்டுவீங்க, ஏதாவது எதிர்வினை பண்ணுங்க அப்படின்னு. இதெல்லாம் நல்லதில்லை. சரி, யாரப்பா இவர் சொல்றாரு, யாரு இவர் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ரத்தம் செஞ்சு மேலே போனவர் வந்து தனுஷ் தான். ஆனால் இவரை வந்து 2 பேர் அடிக்கிறாங்கன்னா யாரு? ஒன்று சிவகார்த்திகேயன், இன்னொன்று விக்னேஷ் சிவன். நேற்று சோசியல் மீடியாவில் பெரிய விவாத பொருளாக மாறிட்டு இருந்தது. விக்னேஷ் சிவன் தெரியும், போடா போடின்னு ஒரு படம், அட்டர் ஃபிளாப் அந்த படம். அந்த ஃபிளாப்புக்கு பிறகு விக்னேஷ் சிவனை யாருமே நெருங்கவே மாட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து 400 அடி தான் அப்படின்ற ஒரு படத்தை நம்பி கொடுத்தார். சொந்த படம் தனுஷ் வந்து கொடுத்தாரு. அந்த படம் எடுத்து முடிச்சப்போ சொன்ன டேட்டை விட தாண்டி, சொன்ன பட்ஜெட்டை விட தாண்டி அதை விட அதிகமாக போச்சு. எனக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. ஓகே, இந்த படம் வந்து நான் பெருசாக விமர்சனம் பண்ணல, அந்த படத்தை எல்லாரும் கொண்டாடினாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த ஒரு நபர் வந்து அந்த 400 அடி தான் பிறகு விக்னேஷ் சிவன் யாரும் தெரிய வந்தது. அப்புறம் நயன்தாராவை திருமணம் பண்ண பிறகு உலக அளவில் பெரிய ஃபேமஸ் ஆனார். இப்ப 2 பேர் மேலேயும், நயன்தாரா மேலேயும் விக்னேஷ் சிவன் மேலேயும் வழக்கு தொடர்ந்து இருக்காரு தனுஷ். அதுக்கான காரணம் என்னன்னா, தன் படத்திலிருந்து, தன் சொந்த படத்திலிருந்து தன் அனுமதி இல்லாமல் எடுத்த காட்சிகளை கல்யாண கேசட்ல, இவங்க கல்யாண கேசட்ல யூஸ் பண்ணதுக்கான காரணம். சாதாரணமாக என்கிட்ட கேட்டுருந்தா நான் கொடுத்துருப்பேன், அதுக்கு ஒரு தொகை கூட வேணாம்,
ஆனா அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒரு வியாக்கியானம் பேசுறது, இது பேசுறது, அது எந்த விதத்துல நியாயம்? என் கண்டென்ட் அது. என்னை பத்தி பேசி என்னுடைய இமேஜை குறைச்சி வெளியில் வந்து பல பேர் பேச ஆரம்பிச்சு, இதை திட்டமிட்டு பண்ணதுதான். இது நினைச்சிருந்தா நான் கொடுத்துட்டு இருப்பேன், எனக்கு என்ன இருக்குது? ஆனா இதை திட்டமிட்டு பண்ணதுக்காக பண்ணது. அதுதான் வந்து ஸ்ரேயஸ் சொல்றாரு. வந்து ஏற்கனவே தனுஷ் சொல்லி கூட ஒரு பேசியிருக்கலாம்ன்ற மாதிரியான விவாதம் கூட ஓடிட்டு இருக்கலாம். மேபி வந்து போன வாட்டியே நீங்க வந்து குபேராவில் நிறைய பேசிட்டீங்க, இந்த வாட்டி நான் பேசுறேன் விடுங்க அப்படின்னு கூட்டம் ஆர்ப்பரிச்சுது. சரி, இன்னொருத்தர் யார் பண்ணா? வழக்கம் போல சிவகார்த்திகேயன் தான், எஸ்கே தான். நாம தானே அறிமுகப்படுத்தணும், நாம தானே வளர்த்து விட்டோம், நாம தானே கொண்டு வந்து நிறுத்தணும். மெரினாவில் என்ன சம்பளம் வாங்கிட்டார் இவரு? மெரினாவில் 10,000 ரூபாய் சம்பளம், இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய் சம்பளம். அவர் 100 கோடி ரூபாய் கூட கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க மதராசி வெற்றிக்கு பிறகு. அப்படி இருந்த தனுஷ் தன்னுடைய ஒண்டர் பார் ஆபீஸ் துங்கம்பாக்கத்தில் இருந்தப்போ அதற்கு எதிர்க்க எஸ்கே பிலிம்ஸ் ஆரம்பிச்சார். வந்து வேணும்னே ஆரம்பிச்சாரு. 2 நேர வாசலாவே இருக்கும் 2 ஆபீஸும். வந்து அது கொஞ்சம் தள்ளி தான் பழைய விஜய் டிவி ஆபீஸ். அப்படி ஆரம்பிச்சாரு. இந்த 2 பேரும் தான் அப்படின்றது நான் சொல்லல, சோசியல் மீடியாவில் விவாத பொருளா மாறிச்சு. இதை அனிருத்த வேற விட்டாங்க. இதெல்லாம் மீறி ஜிவி பிரகாஷ் அவர் பேசின பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஒரு கட்டத்தில் ஜிவி பிரகாஷ்க்கு தனுஷ்க்கு ஒரு லடாய் இருந்தது மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் உண்டு. அவர் 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. அப்புறம் அசுரனுடைய வெற்றிக்கு ஜிவி பிரகாஷ் மிகப்பெரிய காரணமா இருந்தார். அவர் என்ன சொல்றாரு, நான் மத்தவங்க மாதிரி தனுஷ் என் நல்ல நண்பன், தனுஷ் மாதிரி ஒரு கிரியேட்டரை பார்க்கவே முடியாது, தனுஷ் டைரக்ஷன்ல நடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, அந்த வாய்ப்பு ஒரு சமயம் வந்தது. அதை தாண்டி தனுஷோட முதுகுல குத்துற 4 பேர்ல நானும் ஒருத்தன் இருக்கக்கூடாது, 4 பேர்ல அப்படின்னு சொன்னது அவர் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறார். மேபி அது அனிருத்தா இருக்குமோ அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தப்போ, இல்ல ராயன் படத்துல வருவாங்க இல்லைங்களா, அந்த கேரக்டர்ல எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க, அவங்க முதுகுல குத்துவாங்க, அந்த அப்படியாப்பட்ட முதுகுல குத்துற கேரக்டர் அதுவும் தனுஷுக்காக நான் பண்ண விரும்பல அப்படிலாம் சொல்லிட்டார். சொல்லிட்ட பிறகு சரி, இட்லி கடை ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல டான் பிக்சர்ஸ் பண்ணி தராங்க. ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து அதை ரிலீஸ் பண்ண போறாங்க அக்டோபர் 1. இட்லி கடை கிடப்புல போட்டுப்பட்டிருந்த கடை. இந்த படத்திற்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகிறது, ஏதாவது எதிர்வினை ஆற்ற போகிறாங்க. இந்த ஆளுங்கட்சியோட பேக்ட்ராப்ல இந்த படத்தை தனுஷ் தைரியமா வெளியிடுறாரு அப்படின்னு. அவருக்கு என்ன படத்துக்கு என்ன பிரச்சனை பண்ண போறாங்க? தனுஷோடைய பர்சனலான சில விஷயங்கள், தனுஷ் பேசுற சில விஷயங்கள், தனுஷ் நடந்துக்கிறது. ஒரு நடிகை பேர் சொல்ல விரும்பல, ஒரு முன்னாள் நடிகை, அவங்க தொடர்ச்சியா தனுஷ் மேல எடுத்துக்கொண்ட விவாதம், இது எல்லாம் தான் வந்திருக்கண்டி. தனுஷ் மேல பர்சனலான ஒன்றும் ஒரு பிரச்சனை கிடையாது. என்னன்னா திரையில் நடிப்பதை விட நிஜத்தில் பயங்கரமா நடிப்பார், அது வேற விஷயம். அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அது பிரமாதமா ஆக்ட் பண்ணுவார். அது இதெல்லாம் மீதி நல்ல கலைஞர், நல்ல டைரக்டருங்க. உண்மையிலே நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பார்த்திபனும் சொல்லியிருந்தார், வந்து ஒரு சின்ன கேரக்டர் நான் பண்ணியிருக்கிறேன் இதுல இட்லி கடையில், ஆனால் அந்த சின்ன கேரக்டர் வந்து ஆடியன்ஸ் எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னு பாருங்க அப்படின்னு சத்யராஜ் கூட சொல்லியிருந்தார். வந்து நான் ஏற்கனவே சின்ன பையனா குழந்தையா எனக்கு தெரியும், ஆனால் நடித்த பிறகு தான் தெரியுது தனுஷ்கிட்ட ஒரு பெரிய டைரக்டர் உள்ளே இருக்காரு அப்படின்னு. வித்யா கர்வம் நாங்கள் வந்து வித்தை தெரிஞ்சவங்ககிட்ட கர்வம் இருக்கும் அப்படின்னு. அந்த வித்யா கர்வம் ஒரு கட்டத்தில் ஓவராக போனால்தான் ரசிகர்கள்ன்ற ஒரு 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 கூட்டத்தினர் அப்படியே அடக்கிடுவாங்க. அதுக்கு பல சம்பவங்கள் இருக்குது, நான் இவரை சொல்ல பொதுவாகவே வந்து. இதெல்லாம் மீறி பொதுவாக பேசுறது என்னன்னா, இல்லை தனுஷ் மற்ற நாள்லாம் சைலண்டாக இருக்கிறார், அவர் படம் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி, செங்கலை உருவ முடியாதுன்னு. அப்புறமா பார்த்தீங்கன்னா 4 இட்லிக்கு படாத பட்டன் பேசுவார் அப்படின்னா அது ஒரு பப்ளிசிட்டி தான். அது ரஜினி கிட்ட வந்தது கூட சொல்லலாம். அது இதெல்லாம் மீறி படம் ஜெயிக்கணும் சாமி, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஆடியன்ஸுக்கு என்னதான் ஸ்பீச் கொடுத்தாலும், என்னதான் அப்டேட் கொடுத்தாலும், என்னதான் இதுவாக இருந்தாலும், இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இளைய சூப்பர் ஸ்டார்னு நேரு ஸ்டேடியம் முழுக்க போஸ்டர் அடிச்சு வச்சிருந்தாங்க. இங்கே தான் மறுபடியும் ஒரு பஞ்சாயத்து வந்து, ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. இளைய சூப்பர் ஸ்டார் நீங்க ரஜினிக்கு மாப்பிள்ளையாக இருந்தால் ரைட்டு நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா ரஜினி அப்படிதான் பார்த்தாரு, வந்து தன்னுடைய மகன் மாதிரி தான் பார்த்தாரு. இப்ப நீங்க இல்லை அப்படின் போது இளைய சூப்பர் ஸ்டாரை ரஜினி ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, இது யார் சொல்லி போட்டது என்னன்னு புரியல. வந்து அந்த இளைய சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்து ஆரம்பிக்கும் போது இட்லி கடையோடைய பப்ளிசிட்டியும் பெரிய அளவில் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.